பரதநாட்டியத்தின் தேவதா ஹஸ்த லக்ஷணம். தேவர்கள் என்றால் இறைவன் இறைவி பற்றிய விளக்கம். பிரம்மன், விஷ்ணு, சிவன் மற்றும் பெண் தெய்வங்கள், நவகிரக தெய்வங்கள் பற்றிய முத்திரைகள் போன்ற அமைப்பின் விளக்கங்களை இப்போது பார்க்கலாம். 1. பிரம்மதேவர். வலக்கையில் அம்சாசியமும் இடக்கையில் சதுரமும் பிடித்து வலது உள்ளங்கை எதிரில் இருப்போருக்கும் இடது உள்ளங்கை ஆகாசத்திற்கும் தெரியுமாறு முழங்கை முதல் முன்னால் இருப்பவரை பார்க்க நீட்டுதல் பிரம்மதேவர் ஹஸ்தமாகும். 2. சிவன். வலக்கையில் திரிபதாகம் பிடித்து உள்ளங்கையும் இடக்கையில் மிருகசீரிஷம் பிடித்து புறங்கையும் எதிரில் இருப்போருக்கு தெரியும்படி முழங்கை முதல் மேலே தூக்கி இடக்கை விரல் நுனிகள் பூமியையும் வலக்கை விரல் நுனிகள் ஆகாசத்தையும் பார்க்கும் வண்ணம் பிடித்தல் சிவன் ஹஸ்தமாம். 3. விஷ்ணு. 2 கைகளிலும் திரிபதாகம் பிடித்து அந்தந்த கைகள் அந்தந்த தோள்பட்டைக்கு சமீபத்தில் இருக்கும்படிக்கும் நீண்ட விரல் நுனிகள் ஆகாசத்தை பார்க்குமாறு உள்ளங்கை எதிரில் இருப்போருக்கு தெரியுமாறும் பிடித்தல் விஷ்ணு ஹஸ்தம் எனப்படும். 4. சரஸ்வதி. வலக்கையில் சூசி ஹஸ்தம் பிடித்து உள்ளங்கை தொப்புளுக்கு நேராக இருக்கும்படிக்கும் இடக்கையில் அர்த்தச்சந்திர ஹஸ்தம் பிடித்து உள்ளங்கை தோள்பட்டைக்கு எதிராக மேலே இருக்கும்படிக்கும் பிடித்தல் சரஸ்வதி ஹஸ்தமாகும். 5. பார்வதி. 2 கையாலும் அர்த்தச்சந்திர ஹஸ்தம் பிடித்து உள்ளங்கை எதிரில் இருப்பவருக்கு தெரிய முழங்கை முதல் முன்னால் இருப்போரை பார்க்க நீட்டுதல் வலது கை விரல் நுனிகள் ஆகாசத்தையும் இடது கை விரல் நுனிகள் பூமியும் பார்க்க வேண்டும். இதுவே பார்வதி ஹஸ்தம் எனப்படும். 6. லக்ஷ்மி. 2 கையிலும் கபித்தம் பிடித்து அந்தந்த கையின் கணுக்கைக்கு மேற்பட்ட பாகத்தை அந்தந்த தோட்பட்டைக்கு சமீபத்தில் உள்ளங்கை எதிரில் இருப்போருக்கு தெரியும்படி வைத்து கொள்ளுதல் லக்ஷ்மி ஹஸ்தம் எனப்படும். 7. விக்னேஸ்வரர். வலக்கையால் துதிக்கை வளைந்தது போல் காட்டி பிறகு 2 கையாலும் கபித்தம் பிடித்து ஓர் உள்ளங்கையை மற்றோர் உள்ளங்கை பார்க்குமாறு மார்புக்கு நேராக பிடித்தல் விக்னேஸ்வரர் ஹஸ்தம் எனப்படும். 8. சண்முகன் அல்லது சுப்பிரமணியர். இடது கையில் சிகரமும் வலது கையில் திரிசூலமும் பிடித்து 2 கைகளும் அந்தந்த தோள்பட்டைக்கு நேராக பின்னால் இருப்போரை பார்க்க கொஞ்சம் நீட்டுதல் சுப்பிரமணிய ஹஸ்தமாம். 9. மன்மதன். வலக்கையில் கடகாமுகமும் இடக்கையில் சிகரமும் பிடித்து ஒரு கையை மற்றொரு கை பார்க்கும் வண்ணம் மார்புக்கு நேராக வைத்து கொள்ளுதல் மன்மத ஹஸ்தமாகும். 10. இந்திரன். 2 கையிலும் திரிபதாகம் பிடித்து மணிக்கட்டோடு மணிக்கட்டை பொருத்தி வலத்தோளுக்கு சமீபத்தில் பிடித்தல் இந்திர ஹஸ்தமாகும். 11. அக்னி. வலக்கையில் திரிபதாகமும் இடக்கையில் காங்குளமும் பிடித்து முழங்கை முதல் முன்னால் இருப்போரை பார்க்க நீட்டுதல் நீண்ட விரல் நுனிகள் ஆகாசத்தை பார்க்க வைத்து கொள்வது அக்னி ஹஸ்தமாகும். 12. யமன். வலக்கையில் சூசியும் இடக்கையில் பாசமும் பிடித்து முழங்கை முதல் முன்னால் இருப்போரை பார்க்க நீட்டுதல் யமஹஸ்தம் எனப்படும். 13. நிருதி ஹஸ்தம். முதலில் கட்பாவும் பிறகு கடகாமுகமும் பிடிக்க வேண்டும். மற்றொரு முறை கடகாமுகத்திற்கு பதிலாக சகடஹஸ்தமும் பிடிக்கலாம். 14. வருண பகவான். வலக்கையில் பதாகமும் இடக்கையில் சிகரமும் பிடித்து முழங்கை முதல் முன்னால் இருப்போரை பார்க்க நீட்டுதல் நீண்ட விரல் நுனிகள் ஆகாசத்தை பார்க்க வேண்டும்.
இதுவே வருணன் ஹஸ்தமாகும். 15வது வாயு பகவான் வலக்கையில் அராளமும் இடக்கையில் அர்த்த பதாகமும் பிடித்து உள்ளங்கை எதிரில் இருப்போருக்கு தெரிய முழங்கை முதல் முன்னால் இருப்போரை பார்க்க நீட்டுதல். வலது கையின் நீண்ட விரல் நுனிகள் ஆகாசத்தையும் இடது கை நீண்ட விரல் நுனிகள் பூமியையும் பார்க்க வேண்டும். இதுவே வாயு ஹஸ்தம் எனப்படும். 16வது குபேர பகவான் வலக்கையில் கதாஹஸ்தமும் இடக்கையில் பத்மஹஸ்தமும் பிடித்து முழங்கை முதல் முன்னால் இருப்போரை பார்க்க நீட்டுதல் குபேர ஹஸ்தமாகும். இதுவரை தேவதா ஹஸ்தங்களான 16 தேவர்களின் முத்திரைகளை இப்போது பார்த்தோம். மாணவ செல்வங்கள் பார்த்து நன்கு பயிற்சி செய்து பயனடைங்கள். நன்றி.